ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மீண்டுமாய் இந்த மாலை நேரத்திலே தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல நாளிலும் கூட தேவ சமூகத்திலே நாம் வந்து தேவனை மகிமைப்படுத்த, தேவனை கனப்படுத்த, தேவ இரக்கம், தேவ தயவு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய வழிகாட்டுதல், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை நமக்கு இந்த நேரத்திலும் கிடைத்ததற்காக நன்றி சொல்லி இந்த விசேஷித்த ஆராதனை வேளையிலே இந்த ராபோஜன பந்தியில கலந்து கொள்ள தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டினக்காக நன்றி சொல்லி ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க, ஆண்டவரே உம்முடைய துதி, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்க, உம்மை கனப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த எங்கள் உதடுகளை திறந்திருக்காய் நன்றி சொல்லி. உம்முடைய அன்பு தயவு கிருபை இரக்கம் பெரிதாய் இருக்கிறார். நீர் ஆண்டவரே சாலமோனிலும் பெரியவராய் இருக்கிறார். தாவீதிலும் ஆண்டவரே தாவீதை நேசித்த தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே நீர் அந்த கர்த்தாவே இஸ்ரவேலின் தேவன், ஆண்டவரே சாலமோனுடைய அந்த ஆலயத்தை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறீர்கள். தேவனுடைய அன்பு, உங்களுடைய இரக்கம் தயவு கிருபை எங்களுக்கு கிடைத்திருக்காங்க. ஆண்டவரே இயேசுவே, நீர் இந்த பூமியிலே உயர்ந்தவரும் உன்னதவருமாய் இருக்கிறீரப்பா. நீரே மகிமையின் தேவன், மகத்துவமானவர் என்று நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி, எப்படிப்பட்ட மகத்தான தேவனாகி உமக்கு நன்றி சொல்லி இந்த சாயங்கால வேளையிலே தொடர்ந்து உம்முடைய கரத்திலே வர இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்காய் நன்றி. ஆண்டவரே உம்மை பாட புகழ எங்களுக்கு நல்ல உதடுகளை, நல்ல ஆண்டவரே கர்த்தாவே கைகளையும், நல்ல ஆண்டவரே சோத்தரிக்கிற நல்ல ஆண்டவரே உற்சாகத்தையும் கொடுத்திருக்காய் நன்றி சொல்லி, தொடர்ந்து தேவ பலனிலே வளரத்தக்கது, தேவ அன்பிலும் தேவ இரக்கத்திலும் வளரத்தக்கதா தேவன் எங்களோடு கூட இருந்து இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய அன்பை, உங்களுடைய ரகசியத்தை, ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆண்டவரே இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து உங்களுடைய கரம் வழி நடத்தும். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவரை உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட மகிமைப்படுத்துகிற வேளையிலே நீதாமே மகிமைப்படும். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திர, துதிக்கு பாத்திர, ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிரு. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உடைய கரத்தில் இந்த ஆராதனையும் ஆண்டவரே பாடல்களையும் தொடர்ந்து வாசித்து தியானிக்கிற தேவ வசனத்தையும் வார்த்தைகளை நீரை ஆசீர்வதித்து தர வேண்டுமா இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நேரத்திலே தேவநாம மகிமைக்காக பாடலை பாடி தொடர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன் என்கிற பாடல். ஸ்தோத்திரமானவர். எந்த அன்புள்ள ஆண்ட இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவரே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவன் பூமியில் உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போலொரு தேவன் பூமியில் உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ன உயிரே, இயேசு
இயேசுவே எந்த நாருயிரே, பெற்ற தாயும் என் தந்தை மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவர், மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடேனும், நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவும் மாறிடேனும், நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலே பாடிடுவேன், இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே, உயரடைக்கழத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நான் விடுவேன். உயரடைக்கழத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை விடுவேன். உம்மை பூமி யாரையும் அறி தந்த தெய்வம் நீரே. உம்மை அல்லாதி பூமி யாரையும் அறி உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே என் நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே, எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிபனா கழிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிபனா கழிலே. இந்த மாய உலக வெறுத்திட அளித்தேன் சுத்த ஜீவியமே. இந்த மாய உலக வெறுத்திட அளித்தேன் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே என் நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் நல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் நல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னருள் இயேசு போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னருள் இயேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலே பாடிடுவேன், இயேசுவே என் நாருயிரே. இயேசுவே என் நாருயிரே.
எந்த அன்புள்ள ஆண்ட இயேசுவேனா உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள இயேசுவேனா உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வம் நீரே, உம்மை அல்லாதி பூமி யாவையும் நம்பி உயிர் தந்த தெய்வம் நீரே. அல்லேலூயா. ஆமென். நாம் எழுந்து நின்று இந்த நேரத்திலே சுவிசேஷ புத்தகம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம், யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மற்றும் 4-5 வாசித்து நாம் செய்திக்குரிய காரியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவிப்பதிலும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். 4-5 வாசிக்கலாம். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஆமென். நாம் நின்ற வண்ணமாய் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான வேளையிலே வாசித்த சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே ஒரு நோக்கத்திற்காய் வந்தீர். அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டு உங்களுடைய அன்பு மாறாத அன்பு என்றும் அது முடிவு பரியந்தம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தருகிற அந்த மெய்யான அன்பு என்றும், ஆண்டவரே, அந்த அன்பை நீர் இந்த பூமியிலே வைத்திருக்கிறப்பா. அது மட்டுமல்ல ஆண்டவரே, ஏதோ அந்த ராபோஜன பந்தி என்பது அது எவ்வளவு பரிசுத்தமானது, எவ்வளவு மகிமையானது என்றும், தொடர்ந்து ஆண்டவரே அந்த கால் கழுவுதல் என்கிற அந்த தாழ்மையான காரியம் அது எப்படி நீர் கடைபிடித்து செய்தீரோ அதே பிரகாரமாய் நாங்களும் செய்யத்தக்கதாக எங்களுக்கு நீர் ஒரு முன் உதாரணமாய் அதை செய்தீரப்பா. அதை குறித்து வாசித்து தியானிக்கிற இந்த நேரத்திலே தேவ கிருபை, தேவ தயவு, தேவ இரக்கம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க, அதில் உள்ள ரகசியங்களை, அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தொடர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்காய் நன்றி சொல். ஆண்டவர் தாமே இதை பேசுகிற அடியானை மறைத்து மூடி பேசி கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலும் மகத்துவங்களை, மகிமைகளை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள இரக்கம் பாராட்ட வேண்டுமா, அதை விளக்கி தர வேண்டுமாய் நீர் ஒருவர் மட்டுமே அதை ஆண்டவரே ஜனங்களுக்கு விளக்கி சொல்ல முடியும் அப்பா. அவர்கள் இருதயத்திற்கு ஏற்றவாறு யாராருக்கு எப்படி புரிகிறதோ அப்படிப்பட்ட அந்த புரிதலை தர நீர் ஒருவர் மட்டுமே முடியும் அப்பா. இதாமே புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆம், உட்காரலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நேரத்திலும் கூட இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம அநேக நாட்களிலே, அநேக நேரத்தில் இந்த காரியத்தை நம்ம வாசித்து இருக்கிறோம். 13ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அந்த பஸ்கா பண்டிகையினுடைய நாட்களிலே அவர் அந்த ராபோஜன பந்தியை அவர் இருந்தார். அந்த ராபோஜன பந்தியை அவர் எப்படி செய்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வேதத்திலேயே கவனமா கேட்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அநேக சபைகள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இன்றைக்கு செய்வதில்லை. என்ன காரியம்?
கால் கழுவுதல், ஃபீட் வாஷ். அது என்னது? கால் கழுவுதல், ஃபீட் வாஷ். நம்முடைய ஃபீட் என்பது பாதம். அதைய கிளீன் செய்ய வேண்டும், அதை சுத்திகரிக்க வேண்டும். அது எதற்கு செய்யணும்? அதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் அது பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட காரியம் காணப்பட்டதா? ஏன் இப்பொழுது மட்டும்? அல்லது அது இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு செய்தார், அதை இன்னைக்கு செய்ய வேண்டுமா என்று சொல்லி இப்படி இன்றைக்கு அநேக உபதேசங்கள், இதை ஒரு உபதேசமாவே எடுத்து பேசுகிற காரியம் இன்றைக்கு நடக்கிறது. அல்லது அதை குறித்து அக்கறை இல்லாமல் அல்லது அதை வேறு விதமாய் சொல்லுகிற காரியம் இன்றைக்கு நிறைய நடக்குது. ஆகவே கடைசி காலத்திலே இருக்கிற நாம், மணவாட்டி சபை என்று சொல்லுகிற நாம், நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில என்ன செய்தாரோ அதை நாம் அப்படியே செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் 7ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல். அப்ப இனிமேல் அறிந்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியம். அப்ப ஏன் மற்றவங்களுக்கு அறியலைன்னா அது தேவனுக்கும் அவர்களுக்கும் உரிய காரியம். ஆனா அவர் நம்மை அறிந்து கொள்ள விரும்புகிறார், நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறார். அதனாலதான் நீ இனி அறிவாய்கிறார். அப்ப இது எல்லாமே ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின், அடிப்படை உபதேசம். இது எல்லாமே அடிப்படையான ஒரு உபதேசம். எப்படி ஒரு பள்ளிக்கு செல்லுகிற பொழுது அங்க என்னென்ன சொல்லுவாங்க? முதல்ல அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, எங்க இருக்கிற, என்ன வயசு, அது மட்டும் இல்ல அவனுக்கு யூனிஃபார்ம் எப்படி போடணும், எத்தனை மணிக்கு வரணும், என்ன சாப்பாடு கொண்டு வரணும், இன்ட்ரோல் டைம் எப்போ, என்னென்ன கிளாஸ், இப்படி அடிப்படையான காரியங்களை பள்ளியில சேர்றப்பவே ஒரு பெரிய புக்கு மாதிரி கையில கொடுத்துருவாங்க. அதை அவர்கள் என்ன செய்யணும்? சரியானபடி அதன்படி என்ன செய்ய வேண்டும்? அதன்படி செய்ய வேண்டும், அவசியம். அப்ப அதுதான் என்னது? பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அடிப்படையான சட்டதிட்டம், அடிப்படையான அந்த பள்ளிக்குரிய வழிகாட்டுதலுக்கான ஒரு கைட்லைன்ஸ். அப்போ அதை போல இங்க நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை, சில முக்கியமான காரியங்களை தன்னுடைய சீஷர்களுக்கு, அந்த 12 சீஷர்களுக்கும் அவர் செய்து, அதை மாதிரியாக செய்து அதன்படி நடக்க சொன்னார். இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி பழைய ஏற்பாட்டிலே சில முக்கியமான காரியங்களோடு இதை தொடர்பு படுத்தி பேசுகிறேன். அதனால அவசியம் இந்த செய்தியை நீங்க நம்முடைய ஃபேஸ்புக்லயும் இருக்கு, யூடியூப்லயும் இருக்கு, நீங்க இன்னொரு தடவை 2 முறை 3 முறை நீங்களும் கவனமா கேளுங்க. மற்றவர்களையும் இதை கேட்க சொல்லுங்க. கேட்டீங்கன்னா தான் இதனுடைய முக்கியத்துவம் புரியும். அப்ப நம்ம எப்படிப்பட்ட சத்தியத்திலே, அடிப்படை சத்தியத்திலே, எப்படிப்பட்டதான தேவனுக்குரிய காரியத்திலே உண்மையாக இருக்கிறோம். ஆமென். தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும். ஒரு மனிதனுக்கு கண் இருக்க வேண்டும், காது இருக்க வேண்டும், கை இருக்க வேண்டும், இப்படி சரீரத்தில் எல்லாமே அவசியம் இருக்க வேண்டும். அதில் ஏதாவது ஒண்ணு குறைவாக இருந்தா கூட அது என்னதான், அதுக்கு என்ன பேர்? அது ஊனமுற்றவர்கள். என்னது? ஊனமுற்றவர்கள்ங்கிற லிஸ்ட்ல போயிருவோம். கண் இல்லாமையோ, காது இல்லாமையோ, மூக்கு இல்லாமையோ, அல்லது ஒரு விரல் இல்லாம, அல்லது 6 விரல் இருந்தா, அல்லது 9 விரல் இருந்தா, அல்லது திடீர்னு யாருக்குமே இல்லாம திடீர்னு அந்த வால் மட்டும் முளைச்சதுன்னா, இப்படி அதெல்லாம் எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கும்.
அது ஒரு குறைபாடு, அல்லது அது எக்ஸ்ட்ராடினரிம்போம். அப்ப அப்படி இல்லாம எல்லாமே ஒரு பர்ஃபெக்ஷன், எல்லாமே எப்படி இருக்க வேண்டும்? முழுமையாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம தேவன் எப்படி இருக்காரு? ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? இஸ் பர்ஃபெக்ட் காட், சரியான தேவன். அவருக்குள்ள ஒரு குற்றமும் காணப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன இல்லை? அதே மாதிரி தான் இந்த வேதத்திலும் குற்றமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு அநேகர் குற்றப்படுத்துறாங்க, அநேகர் குறைகளை சொல்றாங்க, அநேகர் இது ஒரு இடத்துல இப்படி சொல்லுது, இன்னொரு இடத்துல இப்படி சொல்லுது. அது என்னது? அறியாமை. அது என்னது? தேவனை குறித்தான ஞானம் இல்லை, அல்லது வேதத்தை சரியானபடி தியானிக்க முடியாதவங்க தான் ஏதாவது ஒண்ணு பேசிக்கொண்டே இருப்போம். இப்ப நான் உங்களுக்கு மிக முக்கியமாக சொல்லுகிற காரியம், இங்கே இயேசு கிறிஸ்து நீங்க கவனித்தீர்களானால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் இப்ப நம்ம வாசித்த 1ஆம் வசனத்துல அவர் என்ன செய்தாராமா? இவ்வுலகத்தில் இருந்து அங்கே பிதாவிடத்திற்கு போகிறபடியா அவர் என்ன செய்தார்? தன்னுடைய சீடர்கள் கால்களை கழுவினார். பாருங்க, தேவன் எப்பொழுதுமே தேவனுடைய ராஜ்யத்திலே தேவ பிள்ளைகள் அல்லது ஒரு உண்மையான விசுவாசி, ஒரு உண்மையான ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டுமாமா? பெரியதனமாக இல்லாமல். எப்படி? பெரியதனம் என்னது? தான் தான் எல்லாம், நாங்க செய்யறதுதான் கரெக்ட், நாங்க தான் பெரிய ஆளுங்க என்று சொல்லி அந்த மேட்டிமையான எண்ணம் இல்லாமல், ஹம்பிள்னஸ், எப்படி? தாழ்மையுடனே. அது மட்டுமல்லாமல் இது ஒரு சர்வீஸ் மோட்டிவ், இது ஒரு சேவை. இது என்னது? இது என்னது? ஒரு சேவையின் அடிப்படை. ஒருவருக்கொருவர் என்ன செய்கிறோம்? இப்ப நம்ம கால் கழுவுறோம். இப்ப நானே என் காலை ஏன் உட்கார்ந்து கழுவக்கூடாது? ஏன் எனக்கு இன்னொரு சகோதரன் என் காலை கழுவ வேண்டும்? ஏன் இயேசு போய் சீஷர்களுடைய காலை கழுவ வேண்டும்? அவர் எவ்வளவு பெரிய தேவன், அவர் எவ்வளவு பெரிய தேவன். அவர் ஏன் காலை கழுவணும்? அவர் ஏன் காலை கழுவணும்? கால் கழுவ வேண்டிய அவசியமே இல்லையே. அதுல என்ன இருக்குது? தாழ்மை இருக்கிறது. அது ஒரு சேவை, அது ஒரு சேவைக்கு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது நம்ம பார்த்தோம், அங்கே பாத்திரம், பேசின். அது என்னது? பாத்திரம். அந்த பாத்திரம் எதை குறிக்கிறது என்றால் சுத்திகரிப்பை குறிக்கிறது. பாத்திரம் நம்மை சுத்திகரிப்பதற்காக அது அங்கே ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டு, இரண்டாவதாக அங்கே என்ன செய்கிறார்? சீலையை எடுத்து ஒரு துணியை எடுக்கிறார். அது என்னது? டவல். இங்கு தமிழ்ல சீலைன்னு போட்டிருக்கு, நீங்க ஆங்கிலத்துல வாசித்தீங்கன்னா டவல். டவல்னா என்னது? துடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு துணி. அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் அது சேவையை குறிக்கிறது, சர்வீஸ். அது ஒரு சர்வீஸுக்கு அடையாளமாக இருக்கிறது. பாத்திரம் சுத்திகரிப்பிற்கும், அந்த துணி அது சேவைக்கும் அடையாளமாக இருக்கு. அப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இரண்டையும் செய்து நமக்கு ஒரு அடையாளமாக காட்டினார். என்னது? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும்? முதல் என்னது? சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை, கிளீன் லைஃப். அதான் என்னது? சுத்திகரிப்புனா என்னது? ஒரு கிளீன் லைஃப். நீங்க இதெல்லாம் எழுதி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே 1000 கேள்வி கேட்கிறாங்க. அது சரியா தவறா? அது எதுக்கு செய்ய வேண்டும்? அப்ப அவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு வேதத்தின் அடிப்படையில சொல்லிக் கொடுக்க முடியும். அது ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையும், அடுத்தது சேவை செய்வதற்காக, நம்மை தாழ்மைப்படுத்துவதற்காக அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இது இன்னும் ஒன்று, இது தேவனுடைய கிருபைக்காய்
தேவனுடைய கிருபை பெற்றவர்கள். அங்கே இப்ப எனக்கும் தேவ கிருபை இருக்கிறது. ஆமென். உங்களுக்கும் தேவ கிருபை இருக்கிறது. அப்படித்தானே? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவ கிருபை இருக்கிறது. அப்போ ஒரு கிருபை பெற்றவர்கள் இன்னொரு கிருபை பெற்றவர்களுக்கு என்ன செய்கிறது? உதவி செய்கிறது. மற்றவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிறது. அதான் என்னது? சர்வீஸ், சேவையாக செய்வது. இப்போ பாருங்க, நீங்க இங்க முதல் வசனத்துல நம்ம வாசிக்கிறப்போ அவர் என்ன செய்கிறாராமா? அன்பு கூறுகிறார். இவ்வுலகத்திலே தம்முடையவர்களிடத்தில், யாரிடத்துல? தம்முடையவர்களிடத்தில். அப்படின்னு என்னது? அங்க அவரை உடையவர்கள், அவரை யாரை விசுவாசிக்கிறார்களோ, கவனமா புரிஞ்சுக்குங்க, அவரை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அதே அன்பிலே, அதே சேவையை, அதே கடமையை, அதே கிருபையை, அதே சுத்திகரிப்பை, அதே இரக்கத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள தேவன் அதை மாறி ஒரு மாதிரி செய்து காட்டுகிறார். ஆமென். கிறிஸ்ட் இஸ் an example of love. கிறிஸ்து அன்பிற்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை, முதலாவது அவருக்குள்ள அந்த அன்பு இருந்தங்காட்டித்தான் அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துறார். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த அன்பு இருந்ததுனாலதான் அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துறார். இன்னொன்று, அவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்யத்தான் வந்தார். அவர் எதற்கு வந்தார்? ஊழியம் செய்ய வந்தார். ஏன் அவர் ஊழியம் செய்யணும்? அவர் ஊழியம் எப்படி செய்தாரு? 3 வருஷம் செய்தார். கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் சென்று என்ன செய்தார்? ஜனங்களை மனம் திரும்ப செய்தார். மனம் திரும்ப செய்தார். அதனாலதான் போய் பிரசங்கம் பண்ணார். அதைத்தான் நம்ம அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கம் என்று சொல்றோம். அதைத்தான் அங்கே இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவரு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரசங்கம் செய்கிறார். அப்போ ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு முன் உதாரணமாக இருந்தார். ஆமென். அந்த ஊழியக்காரன் பெருமையினால் அல்ல. இப்ப இயேசு கிறிஸ்து நினைச்சா என்ன செய்திருக்கலாம்? அவர் வர்றப்பவே இன்னைக்கு போற மாதிரி, இன்னைக்கு இருக்கிற காரை விட ஒரு லக்ஸரி கார் அவர் கொண்டு வந்திருக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி, இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், பிரதமர்கள், பெரிய பெரிய பணக்காரங்கள தனியா ஒரு பிளைட் வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் அதை விட சூப்பர் பிளைட் ஒன்று கொண்டு வந்திருக்கலாம். கொண்டு வந்திருக்க முடியுமா? முடியாதா? அன்னைக்கே அவர் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் என்ன செஞ்சாரு? நம்ம கூட செருப்பு போட்டு நடக்கிற அவர் காலில், அந்த காலத்துல அவங்க செருப்பு இல்லாமையே நடந்து போனாங்க. காடு, மலை, எங்கேயோ ஒரு நடந்தார். அப்ப அது என்னது? அது ஒரு தாழ்மைக்கு அடையாளம். ஆமென். அது ஒரு தியாகத்துக்கு அடையாளம், சாக்ரிஃபைஸ். அவர் என்ன செய்தாரு? தனக்கு பெரிய, எனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லி அவர் எதையும் செய்யாமல் அதை அப்படியே அங்க வச்சுட்டு, நான் ஒரு உங்களைப் போல நானும் ஒரு சாதாரணமாய் வருகிறேன் என்று அவர் ஒரு காமன், ஒரு சிம்பிளிஃபையா வந்தார். ஆமென். அது மட்டுமல்ல, அவர் சேவை செய்கிறார். சர்வீஸ், சேவை என்றால் சர்வீஸ். அப்போ அதற்கு அவர் என்ன செய்தார்? ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். அதைத்தான் நம்ம அங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அங்க இந்த 1 கொரிந்தியர் 11:28 சொல்லப்பட்டிருக்கு. அங்க நீங்க எப்படி வர வேண்டுமாமா? பாருங்க, எந்த மனுஷனும் தன்னைத்தானே அறிந்து இந்த அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ண கிடவன். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தை ஆராய வேண்டும். நான் சுத்த இருதயத்தோடு தேவ சமூகத்திலே வருகிறேனா? எனக்கு மேட்டிமை இருக்கிறதா? அல்லது ஒரு சர்வீஸ் அல்லது ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லாத லைஃபா?
நான் எதுக்கு போய் பாடுபடணும், நான் எதுக்கு போய் ஊழியம் செய்யணும், நான் எதுக்கு போய் மற்றவங்களுக்கிட்ட சொல்லணும், நான் எதுக்கு போய் இதை செய்ய வேண்டும், அதை பேச வேண்டும், இயேசு கிறிஸ்துவ பத்தி மற்றவங்களுக்கு சொன்னா தான் தெரியுமா, வேணா நீங்க படிச்சுக்கிட்டோம். அப்படிப்பட்டது அல்ல. அப்படியா இருந்தா இயேசு கிறிஸ்து எத்தனையோ பேர்த்த அனுப்பி இருக்கலாம். எத்தனையோ பேரை அன்னைக்கே அவர் ரேடியோ டிவி எல்லாத்தையும் போட்டு அவர் அன்னைக்கே எல்லா காரியத்தையும் அன்னைக்கே பண்ணியிருக்கலாம். அவர் யாரை பயன்படுத்துறாரு? தாழ்மையுள்ள மனிதனை, ஆமென், தேவனிடத்திலே ஆசீர்வாதம் பெற்ற மனிதனை, சாட்சியாக இருக்கிற மனிதனை. அது எப்படிப்பட்ட சாட்சி? இரத்த சாட்சி. அதனாலதான் அந்த 12 சீசர்களுடைய மரணம் அது நமக்கு ஒரு பெரிய சாட்சியுள்ள மரணமாக இருக்கும். பேதுருவ தலைகீழா அடிஞ்சாங்க. நீங்க ஒவ்வொருத்தருடைய கதைகளை நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படியே ரெண்டா அந்த ரம்பம் இருக்கு பாருங்க, மரம் இருக்கிற ரம்பம், அதுல அப்படியே வெட்டுறாங்க, போட்டு அறுத்து வெட்டுறாங்க. இப்படியெல்லாம் சீசர்களை கொன்றார்கள். அப்ப அதெல்லாம் எதுக்கு அவங்க சகிச்சுக்கணும்? தேவனுக்காக. அதுதான் தியாகம். நமக்கு தெரியும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க? தூக்கி தீயில போடுறாங்க. நினைச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய தியாகம். அதுதான் என்னது? ஒரு உண்மையான சேவை. அது உண்மையான ஒரு சர்வீஸ், தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்பது. அப்ப பாருங்க, இங்க நம்மை நாமே தேவ சமூகத்திலே ஆராய்ந்தறிகிறோம். எனக்கும் தேவனுக்கும் உரிய அந்த உறவு, அது யார் என்ன தடை செய்தாலும், யார் என்ன தடை செஞ்சாலும் நான் தேவனை விட்டு வழி விலக மாட்டேன். நான் தேவனோடு கூட சரியாக இருப்பேன். அது மட்டுமல்ல, தேவன் எப்படி தன்னை தாழ்த்தி வந்தாரோ, தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவார் என்பது போல அவர் தன்னை தாழ்த்தி வருகிறார். அந்த தாழ்மையின் ஆவி நமக்குள்ள இருக்குதா என்று நம்ம ராபோஜன நேரத்திலே அவசியம் அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நம்மளை ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1 பேதுரு 2:9 யூ ஆர் எ ராயல் பிரீஸ்ட். நம்ம யாராக இருக்கிறோம்? நம்ம யாராக இருக்கிறோம்? நம்ம யாராக இருக்கிறோம்? ராஜரீக ஆசாரியர்கள். நம்ம யாரு? ராஜரீக ஆசாரியர்கள், சாதாரண மனுஷர்கள் அல்ல. அப்படின்னா என்னது? இங்க நம்ம ஊர்ல எல்லாம் பழைய காலத்துல சொல்லுவாங்க, என்னது? ராஜகுருக்கள். ராஜாவுக்கே ஒரு ஆறு குருவா இருக்கிறாரு. அப்படின்னு என்னது? அவர்கிட்ட தான் கேட்டுத்தான் ராஜாவே எதையும் செய்வாரு, நல்லது கெட்டது. ராஜா பதவியே இருக்கிறப்போ ராஜா இதை பண்றப்ப அதை பண்றப்ப இப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த ஊர்ல சொல்ற காரியம். ஆனால் அது உண்மையாகவே ஆசாரியர்கள் என்ற ஒரு ஊழியம் தேவனே நியமிச்சது. யாருடைய காலத்திலிருந்து? மோசேயுடைய காலத்திலிருந்து. மோசே காலத்திலிருந்து அந்த ஆசாரியர் ஊழியம் இருக்கிறது. அதுதான் என்னது? ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர்கள். யாரது? பிரதான ஆசாரியர்கள் நம்ம வாசிக்கிறோம். அதை ஆங்கிலத்தில் ஹை பிரீஸ்ட்பாங்க. பிரீஸ்ட், ஹை பிரீஸ்ட். அப்ப இப்ப நம்மளை இவை எல்லாவற்றிற்கும் மேலாக யாரா வச்சிருக்காராம் ஆண்டவரே? ராயல் பிரீஸ்ட்ஹுட். அப்படின்னா என்னது? நம்மை தேவனுடைய சமூகத்திலே நின்று ஊழியம் செய்யத்தக்கதாக அப்படிப்பட்டதான ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் ஹை காலிங், உன்னத அழைப்பு. என்ன அழைப்பு? ஹை காலிங். அது உன்னத அழைப்பாக இருக்கிறது. அப்ப அந்த அழைப்புக்கு போகிறதுக்காக, அந்த பதவி, அந்த இடத்துல நம்ம போறதுக்காக தேவன் இங்கே நமக்கு என்ன கொடுக்கிறாரு? என்ன கொடுக்கிறாரு? கிருபையை கொடுக்கிறார். நம்ம இங்க தகுதிப்படுத்துறார். நம்ம சும்மா ஏதோ கிறிஸ்டியன்னால சும்மா ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. அது ஏதோ சும்மா இன்னைக்கு இருந்து நாளைக்கு போறதல்ல. ஏதோ ஒரு பணங்காசு வந்தது, இல்ல ஒரு வீடு கட்டுறக்காக, அல்லது எனக்கு இந்த மண்டவழி போட்டு, அல்லது இதுக்கு இப்போ பிரச்சனை, அதுல பிரச்சனை, அதுல இருந்து வரட்டுன்ட்டெல்லாம் அல்ல. தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஊழியம். ஆமென்.
தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிற ஒரு ஊழியம். அப்படிப்பட்ட ஊழியத்திற்கு தான் தேவன் நம்மை பிரிச்சு எடுத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம யார் என்று சொல்றார் அவரு? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் கிறிஸ்துவின் சுத்திகரிப்பின் மூலமாக, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் சுத்திகரிக்கப்பட்டு அந்த உன்னத அழைப்பிற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். அது மட்டுமல்ல, இந்த கால் கழுவுதல், அது தண்ணீர்ல கழுவுறது என்பது அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது என்னது? நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா அது நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்தி, அதே அந்த தாழ்மை மற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும். அவரும் தன்னை தாழ்த்தி தன்னுடைய ஆத்துமாவை தேவ சமூகத்திலே அந்த சகோதரனுக்காக தன்னை தாழ்த்துகிற அந்த சுத்திகரிப்புக்காக அதை செய்கிறார். ஆமென். ஆனா இது முதல்ல பேதுருவுக்கு தெரியல. முதல்ல யாருக்கு தெரியல? அதனாலதான் பேதுரு சொல்றாரு. நீங்க பாருங்க, அங்க வாசிங்க அந்த வசனத்தை. பேதுரு என்ன சொல்றாரு? 6ஆம் வசனத்தை வாசிங்க. வந்தபோது அவன் ஆண்டவர் முதல்ல பேதுருவை தான் கூப்பிடுறார். பேதுருவை கூப்பிட்டு கால் கழுவுறக்கு வாங்கி வந்து உட்காரு அப்படிங்கிறப்ப பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா? அது பாருங்க, பேதுரு சொல்றாரு, நீர் என் காலை ஒரு காலும் கழுவக்கூடாது. நீங்க எப்பவுமே என் காலை கழுவக்கூடாது. ஒரு காலம்னா என்னது? எப்பவுமே. நீங்க என்ற காலையவே நீங்க கழுவக்கூடாது. நீங்க ஆண்டவர், நீங்க தேவன். ஏன்னா பேதுரு எல்லாத்தையும் பார்த்துருக்கார். பேதுருடைய மாமியார் உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு வந்தோன்னு ஆண்டவர் எந்திரிமாங்கிறார். அந்த அம்மா எந்திரிக்குது. செத்து போனவன ஆண்டவர் உயிரோட எழுப்புறாரு, கூட நின்று பாக்குறாரு. அங்க ஒரு நாள் பூரா மீனுக்கு வலை போடுறாங்க, வலைய மீனே வரல. ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி வலைய போடுங்கிறார். இந்த சைடு வலை போட்டா வலை பூரா எத்தனை மீன் வருது? 152 மீன் வருது. அது ஒரு கணக்கு இருக்குது. அது எப்படி? எல்லாமே பேதுருவுக்கு ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் பேதுரு, ஐயோ நீ பெரியவர், நீ சொன்னால் எதுவும் நடக்கும். காற்றையும் கடலையும் பார்த்து இவங்க எல்லாம் ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. ஆண்டவர் என்னங்கிறாரு? காற்றையும் கடலையும் பார்த்து அப்படி அமைதியா இருங்கிறார். அப்படியே நின்று போகுது. இப்ப இவ்வளவு செய்யற பேதுரு ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாரு? நீர் என் கால்களை கழுவக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கழுவாவிட்டால், ஆமென், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கே இல்லைங்கிறார். நீ எங்க பக்கமே வர முடியாதுன்ட்ட, ஷேர் இல்லைங்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப உடனடியா பேதுரு பல்ட்டி அடிச்சிடுறார். ஆண்டவரே, நீர் என் கால்களை மாத்திரம் அல்ல, என் கையையும் தலையையும் கூட நீங்க கழுவுங்க. நீங்க தலையிலிருந்து என்னை குளிச்சு விட்டாலும் சரி அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, முழுகினவன் கழுவணும், மற்றபடி அவன் எப்படி இருக்கிறான்? நீங்க சுத்தமா இருக்கிறீங்க. ஆனாலும் எல்லோரும் அல்ல. ஆனாலும் அப்படின்னு என்னது? அங்க சந்தேக பிராணிகள் 2-3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னை காட்டி கொடுக்கிறவன் உட்கார்ந்து இருக்கிறான். எனக்கு விரோதமாய் செய்கிறவன் அங்க இருக்கிறான். அதனாலதான் எல்லோரும் அல்லங்கிறான். அதான் சொல்றாரு, தம்மை காட்டி கொடுக்கிறவன் அவர் அறிந்தபடியால் நீங்கள் எல்லோரும் சுத்தமல்ல என்றார். அப்ப தேவனுக்கு எல்லாமே தெரியும். பாருங்க, இந்த கால் கழுவுதல் என்பது அது எதற்காக? அது ஒரு சுத்திகரிப்புக்கு அடையாளம். அது ஒரு, அதான் சொல்றாரு பாருங்க, நீங்க சுத்தமா இருக்கிறீங்க. அது எதற்கு அடையாளம்? சுத்திகரிப்புக்கு. தண்ணீர் அங்கே முக்கியம் அல்ல. கவனமா புரிஞ்சுக்கணும். தண்ணீர் ஒன்றும் நம்மளை சுத்தம் பண்ணாது. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, ஒரு சில நீங்க பிராமின் வீடுகள் எல்லாம் போனீங்கன்னா தண்ணி தெளிச்சு விடுவோம். இன்னைக்கும் கூட, இப்ப கூட நான் பார்த்தேன், இப்ப கூட நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, அங்க வட மாநிலங்கள்ல நீங்க தப்பா நினைக்க வேண்டாம், ஹரிஜன்ஸ் எல்லாம்
ஒரு சில கோயிலுக்குள்ள போனீங்கன்னா அவங்க கழுவி விடுவாங்களாம். கோயில தண்ணி ஊற்றி கழுவி விடுவாங்க. இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. பேப்பர்ல இன்னைக்கு பாருங்க, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் சும்மா அங்க வட மாநிலங்களில் இப்படி அது அது ஒரு பேர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த பேர் சட்டன்னு வரல. அவங்க போனால் அந்த இதை கழுவி விடுவாங்களாம், அந்த கோயிலையவே கழுவி விடுவாங்க. ஒரு சிலர் வீட்டையவே கழுவி விடுவாங்க. அது என்ன அர்த்தம்? அவங்க தீட்டுப்பட்டு போயிருச்சு, அந்த இடம் தீட்டாயிருச்சாமா. பாருங்க, மனுஷன் பாருங்க எப்படியெல்லாம் தவறான காரியத்தை, தவறுதான் அது, வேதத்தின்படி அது முழுக்க தவறு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. நம் அனைவரும் நம்ம தேவனுக்குள்ள ஒரே பிள்ளைகள் தான். நம் அனைவரும் தேவனுடையவர்கள் தான். நமக்குள்ள கீழ் ஜாதி, மேல் ஜாதி, இந்த ஜாதி, அந்த ஜாதி, இவர் அவரு, இவர் இவர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதனாலதான் யாரு அவன் வெளிநாடா இருந்தாலும் சரி, உள்நாடா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக ஒன்றுதான். அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லும். அதனாலதான் பாருங்க, தண்ணீர் நமக்கு முக்கியம் அல்ல, சும்மா தண்ணி தெளிக்கிறதும் அல்ல, அது தாழ்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. அது நமக்கு தேவனுடைய சுத்திகரிப்பிற்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, அதனாலதான் இங்க நீங்க 10ஆம் வசனத்துல வாசிக்கிறப்போ, கால்களை மாத்திரம் the one who bath does not need to wash except her feet. அங்க கால்களை மாத்திரம் கழுவினால் போதும், கால்களை மாத்திரம் கழுவினால் போதும். அது இயேசுவுக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிக்குமான அந்த தொடர்பை அது காட்டுகிறது. ஆமென். அது மட்டுமல்ல, அந்த சுத்திகரிப்பிற்கு அது அடையாளம் காட்டுகிறது. இந்த உலகத்தில் நாம் மனம் திரும்பினோம். அது எதற்கு? நம்ம மனம் திரும்பின வாழ்க்கை, நம்ம ஆண்டவருக்குள்ள ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிற வாழ்க்கைக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கு. ஏன்னா அவங்க மனம் திரும்பல. நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க செய்யறது என்ன காரணம்? அவங்களுக்கு மனம் திரும்புதல்னா என்னன்னு தெரியல, தேவன்னா யாருன்னு தெரியல, ஏன் அந்த வழிபாடு செய்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அந்த வழிபாட்டை செய்ய மாட்டாங்க. அந்த மனம் திரும்புதலை பெற்றிருப்பாங்க அவங்க. புரியுதா உங்களுக்கு? அவர்களுக்குள்ள அந்த மனம் திரும்புதல் வரல. இப்ப நம்ம யாராக இருக்கிறோம்? மனம் திரும்பின ஜனங்கள். அப்படின்னு என்னது? இந்த பழைய வாழ்க்கையை, பழைய பாவத்திலிருந்து வெளியே வந்த புது வாழ்க்கை வாழ்கிற புதுப்பிக்கப்பட்டவர்கள். ஆமென். நம்ம மனம் திரும்பினவங்க. அப்ப இந்த மனம் திரும்புவர்களுக்குள்ள அந்த என்ன இருக்க வேண்டும்? தேவனுக்கும் நமக்கும் உடைய அந்த ஐக்கியம் இருக்க வேண்டும். அதான் கம்யூனியன். என்னது? கம் யூனியன். வந்து நம்ம ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுவது. நம்ம ஒருங்கிணைந்து வந்து நம்ம ஒன்று கூடி ஐக்கியப்படுகிறோம். புரியுதா உங்களுக்கு? இந்த ஐக்கியம் அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இது ஒரு அடையாளத்திற்காக செய்யப்படுகிறது. முதலாவது என்னது? பஸ்காவுக்கு அடையாளம். அது எதற்கு அடையாளம்? பஸ்கா என்ன செய்யப்பட்டது? பஸ்கா என்ன செய்யப்பட்டது? அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள் எங்கிருந்தாங்க? இஸ்ரவேலர்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. 430 வருஷம் அங்க அடிமையா இருக்கிறாங்க. அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றதுக்கு அங்கே என்ன செய்ய சொல்றாரு? வீட்டுக்கு ஒரு ஆட்டை பிடிச்சு அந்த ஆடை பலி கொடுத்து உங்க கதவுல பூசுங்க. அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டுல என்ன இருக்காது? என்ன இருக்காது? மரணம் இருக்காது. அப்ப அது எதற்கு அடையாளமாக இருந்தது? பஸ்காவுக்கு அடையாளம், ராபோஜனத்திற்கு அடையாளம். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளும் இப்ப என்ன செய்கிறோம்? நம்ம இப்ப பலி செலுத்துறது இல்ல. பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்தப்பட்டது. இப்ப நம்ம என்ன செய்கிறது இல்ல?
பழி செலுத்தல. அதனாலதான் இன்றைக்கு உலகத்தான் அவன் மனம் திரும்பாதனாலதான், அவன் ரட்சிக்கப்படாதனாலதான், தேவனை அவன் அறியாதனாலதான் இன்னைக்கு பழி செலுத்திட்டு இருக்கிறான். ஒரு வீடு கட்டுனா கோழியாட்ட பலி கொடுக்கிறான், அல்லது ஏதாவது ஒரு விசேஷம்னா கோழிக்கறி ஆட்டுக்கறி போட்டு அது ஒரு கண் திருஷ்டிக்காக செய்கிறோம். அவங்க தெரியாமல் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க மனம் திரும்பல, அவங்க புதுப்பிக்கப்படல, அவங்க தேவனை குறித்து அறியவில்லை. இரண்டாவது, இந்த கால் கழுவுதல் என்பது பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆலயம் இருந்தது. யார் செய்தா தேவனுடைய ஆலயத்தை? முதலா சாலமோன். அந்த சாலமோன் நீங்க வாசித்தீங்கன்னா 2 நாளாகமத்துல வாசிங்க. ஏன்னா இது ஒரு பெரிய செய்தி. நான் இப்ப கொடுக்க போறது குறைஞ்சது ஒரு 10 வாரம் கொடுக்கலாம். நான் இப்போ நீங்க இதை குறிச்சு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில காரியங்களை குறிச்சு நம்ம இந்த இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? பாபிலோனை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். பாபிலோன் முடிஞ்ச உடனே கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியத்தை நம்ம பேசலாம். இது ஆங்கிலத்தில் மோல்டன் சி, MOLTEN, மோல்டன் சி, SEAC, அல்லது பிராஸ் சி, வெண்கல தொட்டி, கடல் தொட்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அது ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தி. அதுக்கு நமக்கு என்ன இருக்கு, அது ஏன் அங்க வைக்கப்பட்டது, அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். சரி, இப்போ நம்ம வாசிப்போம் 2 நாளாகமும் 4ஆம் அதிகாரம், 2 Chronicles 4th chapter 6th verse. 2 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கழுவுவதற்கு 10 கொப்பரைகளையும் உண்டாக்கி 5 வலதுபுறத்திலும் 5 இடதுபுறத்திலும் வைத்தான். சர்வாங்க தகனம் செய்கிறவர்களை இல்ல, நான் சொல்றது கரெக்டா படிக்கணும். 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓகே, 4, ஓகே ஓகே. ஏன்னா அதுக்கு மேல வேற காரியம் இருக்கு. அந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க, தொடர்ந்து 6ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, நான் சொன்ன அந்த வெண்கல கடல் தொட்டி, அதைத்தான் என்னது பிராசன் சி என்று ஆங்கிலத்தில் இருக்கும். பிராஸ் என்னது? வெண்கலம். இந்த பிராஸ் சி என்று இருக்கும் வெண்கல கடல் தொட்டி வார்ப்பிக்கிறான். அதான் என்னது? மோல்டன் சி, வார்ப்பிக்கப்பட்ட தொட்டி. சரிங்களா? அந்த தொட்டியுடைய அளவு கொடுத்துருக்குது. அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அதை குறித்து நம்ம அந்த செய்தி எடுக்கிறப்ப தியானிப்போம். இப்ப அது எதற்கு என்றால், அந்த வெண்கல கடல் தொட்டி எதற்கு அங்க செய்து வைக்கப்பட்டிருக்குன்னா, இது எங்க வைக்கிறாங்க? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள. எங்க? ஆலயத்துக்குள்ள. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, இது தேவாலயம்னு வச்சா, இப்ப நம்ம அந்த கேட்டுக்குள்ள வர்றோம். உள்ள வந்த உடனே இந்த முன்னாடியே, கேட்டுக்கு முன்னாடியே அந்த ஒரு சின்ன தொட்டியாட்டம் ஒண்ணு வைப்பாங்க. நான் வேணா அந்த போட்டோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வாரம். அந்த தொட்டி அங்க வச்சு அது ஒரு காரியத்துக்கு வைக்கிறாங்க. அது எதற்குன்னு வாசிக்கலாம். வாசிப்போம் 6ஆம் வசனம். கழுவுவதற்கு 10 கொப்பரைகளையும் உண்டாக்கி 5 வலதுபுறத்திலும் 5 இடதுபுறத்திலும் வைத்தான். சர்வாங்க தகனமாகிறவைகளை அவைகளை அலசுவார்கள். கடல் தொட்டியோ ஆச்சாரியர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுகிறதற்கு இருந்தது. இப்போ அது எதற்காமா? ஆசாரியர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆசாரியர்கள் அந்த தேவாலயத்திற்குள்ளாக போவதற்கு முன்னால இந்த கடல் தொட்டின்னு சொல்ற அந்த தொட்டி இருக்கு பாருங்க, வெண்கல தொட்டி, கடல் தொட்டின்னு சொல்ற அந்த தொட்டியில தான் என்ன செய்வாங்க? கால்களை கழுவிட்டு தான் ஆலயத்துக்குள்ள போவாங்க. ஆமென். இது இன்னைக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்க. யார் தெரியுமா? இன்னைக்கு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க முஸ்லீம் சர்ச்சுக்குள்ள, முஸ்லீம் மசூதிக்குள்ள போனீங்கன்னா ஒரு சின்ன தொட்டி மாதிரி ஒண்ணு இருக்கு. அங்க முன்னாடி வச்சு எல்லாருமே காலை கழுவிட்டு உள்ள போகணும்.
அது இங்க நடந்ததுதான் அங்க நடக்குது. இன்னைக்கு இங்க நடந்ததுதான் அங்கேயும் நடக்குது. இன்னொன்று, நம்ம இந்துக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் கோயில்ல கால் கழுவிட்டு தான் போறத நீங்க பார்த்துருக்கோம். இது எல்லாமே எங்கிருந்து எங்கிருந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க? இது எல்லாமே சாலமோன் காலம், சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நடக்கிற காரியம். அன்றையிலிருந்து இது அப்படியே வந்துட்டு. சரி, இது ஒரு அநேக காரியம் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. இதுக்குள்ள ஒரு பெரிய செய்தி இருக்கு. அது கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம அதை தியானிக்கலாம். இப்போ இங்க நம்ம வாசித்தோம், அங்க என்ன சொல்லி பிறகு the sea was for the priest to wash. அது எதற்காகவாமா? ஆசாரியர்கள் தங்கள் கால்களை கழுவுவதற்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஊழியத்திற்காக அவர்கள் செய்ய போறாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய போவதற்கு முன்பு அவர்கள் சுத்திகரிப்புடனே உள்ளே போக வேண்டும். இன்னொன்று, ஆராதனைக்கு முன்பாக அவர்களை அது ஆயத்தப்படுத்தும், பிரிப்பேர் ஆக்குது. அதை என்ன செய்கிறது? தயார்படுத்துகிறது. மூன்றாவது, அது தேவாலயத்திலே நடக்கிற பிரதிஷ்டைகள். தேவாலயத்தில் என்ன கொண்டு வருவாங்க? பலி செலுத்துவதற்கு கொண்டு வருவாங்க, பிறந்த குழந்தைகளை கொண்டு வருவாங்க, அல்லது முதல் விளைச்சலை கொண்டு வருவாங்க. தோட்டத்தில் காய்கள் கனிகள் விளைஞ்சதுன்னா, அல்லது முதல் குழந்தை பிறந்தா, அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு காரியம்னா எல்லாத்துக்கும் என்ன கொண்டு வருவாங்க? தேவ சமூகத்துல படைக்கிறதுக்கு கொண்டு வருவாங்க. அதை இந்த ஆசாரிகள் தான் பிரதிஷ்டை செய்வாங்க. டெடிகேஷன் சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதனாலதான் இன்னைக்கு புதுசா வீடு கட்டணும்னா ஹவுஸ் டெடிகேஷன் பிரேயர், சர்ச் டெடிகேஷன், ஆலயம் பிரதிஷ்டை விழா, வீடு பிரதிஷ்டை விழா. அப்ப பாருங்க, அது ஒரு சர்வீஸுக்கு முன்பாக அது என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆமே. அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தேவனோடு நாம் ஐக்கியப்படுவதற்காக, தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படுவதற்கு முன்பாக நம்மை அது சுத்திகரிப்புடனே ஆயத்தத்துடனே பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக அங்கே செல்ல வேண்டும். ஆமே. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் தேவன் நம்ம என்ன செய்கிறார்? தேவ சமூகத்துல நம்ம போவதற்கு முன்பாக, ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவரு? தேவன் எப்படிப்பட்டவரு? பரிசுத்தம் உள்ளவர். அவர்கிட்ட நீங்க சும்மா எல்லாம் போக முடியாது. அவரை கண்டவுடன் நான் செத்தவனை போல விழுந்தேன்கிறார். யார் சொல்றா? ஏசாயா. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அவரை பார்த்தவுடன் நான் என்ன ஆயிட்டேன்? நீங்க விழுந்துருவீங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவ்வளவு மகிமையானது, அவ்வளவு வல்லமை மிக்க தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன். அப்ப அந்த தேவனை நம்ம காண்பதற்கு நம்முடைய சரீரமோ அல்லது நாமோ தகுதி இல்லாதவர்கள். ஆனால் இன்றைக்கு நம்மை தகுதிப்படுத்துவது எது? ஒன்றே ஒன்றுதான். எது நம்மை தகுதிப்படுத்துது? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மட்டுமே. ஆமென். அதனாலதான் நாம் அதை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் என்னை கழுவினது. இயேசு கிறிஸ்து மட்டுமே தேவ சமூகத்திலே கொண்டு செல்ல அவரே வழிகாட்டி. அவர் அல்லாமல் இந்த பூமியிலே நாம் ஒன்றுமே இல்லை. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறார். அப்ப இந்த பூமியில, அதனாலதான் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வர்றார். மனுஷங்க நேரடியா வரவே முடியாது. வரணும்னா என்ன கொண்டு வரணும்? ரத்தம் கொண்டு வரணும். எதுக்கு ரத்தம் கொண்டு வர்றாங்க? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இன்னைக்கு ஜனங்க பாவம் மன்னிக்கப்பட எங்கெங்கயோ போறாங்க. மன்னிப்பு கிடைக்க என்னென்னமோ செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மட்டுமே பாவத்தை
மன்னிக்கிறதுக்காக இருக்கிறது. அதனாலதான் நீங்க இங்க யோவான் 13ஆம் அதிகாரத்துல அங்க நீங்க பார்த்தீர்களானால் 12ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர்கள் கால்களை கழுவின பின்பு அவர் வஸ்திரத்தை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு செய்ததை அறிந்தீர்களா? Do you understand what I have done you? நான் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியுதா? You call me teacher and Lord and you are the right, so I am. நீங்க என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் நீங்க சொல்றது சரிதான். அப்ப தேவன் தான் நமக்கு யாரு? தேவன் தான் யாரு? நமக்கு டீச்சர். இயேசு கிறிஸ்து நமக்கு யாரு? டீச்சர். அவர் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இயேசுக்கு எத்தனை விதமான பேர் பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை பேர் இருக்குதுன்னு பாருங்க வேதத்துல. அவர் ஒரு டீச்சர் நமக்கு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இஸ் எ கவுன்சிலர். கவுன்சிலிங் கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, உடம்பு சரியில்லை போய் டாக்டர் பாட்டுலாம், கவுன்சிலிங் போகலாம், கன்சல்டிங்க்கு போகலாம், ஆலோசனை கேட்க போவாங்க. டாக்டர் எனக்கு இப்படி உடம்பு சரியில்லை, அல்லது இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போ பாருங்க, அவங்க எல்லாத்த விட நம்முடைய தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார். அப்ப அதான் சொன்னார் பாருங்க, ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்க. வேண்டாம் இன்னைக்கோட இது நிறுத்திடுங்கன்னா சொன்னாரு. புரியுதா உங்களுக்கு? நான் இப்ப லேட்டஸ்டா ஒரு பாஸ்டர் கிட்ட பேசணுங்க, யார் என்னன்னு சொல்ல விரும்பல. அவர் அப்படியெல்லாம் தேவையே இல்லைங்கிறார். அப்படியெல்லாம் இல்ல, அது இயேசு சீசர்களுக்கு சொன்னதுதான். இயேசு சீசர்களுக்கு சொன்னதுதான், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. சீசர்களோட நிறுத்திருங்க சொன்னாரா? இல்ல, சீசர்கள் அதை செய்தார்கள். அப்ப நம்மளும் என்ன செய்ய வேண்டும்? அதை செய்ய வேண்டும். பாருங்க, அதான் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவனிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை குறித்து அறிந்திருக்கிறபடியா இவைகளை செய்வீர்களானால் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் எப்படி அந்த பாக்கியம் வரும்? உங்களுக்கு எப்படி அந்த பிளஸிங் வரும்? நீங்க செய்தால்தான் வரும். இன்னைக்கு அநேகர் அது ஒரு பெரிய இது. எங்க சபை உடைஞ்சு போச்சு, எங்க சபை பிரச்சனை ஆயிடுச்சு, அல்லது எங்க சபையில நாங்க இப்படி பண்ணல அப்படி பண்ணல, அதை செய்யறோம் இதை செய்யறோம். என்ன காரணம்? தனி மனித ஆலோசனை, அல்லது வழிநடத்தவர்களுடைய தவறுகள், அல்லது இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இப்படி அநேக குழப்படிகள். நமக்கு முற்றும் முழுவதும் வேதம் என்ன சொல்லுகிறதோ, வேதம் எதை செய்ய சொல்லுகிறதோ, இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களுக்கு என்ன சொன்னாரோ அதை நம்ம செய்கிறோம். ஆமென். அதான் என்னது? நம்முடைய சபை அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்டது. எப்படி கட்டப்பட்டது நம்ம சபை? அப்போஸ்டல் டாக்ட்ரின் பேஸ்டு சர்ச். இன்னைக்கு அநேகர் அப்போஸ்தலர் சபை, அப்போஸ்தலர் விசுவாசம் அப்படின்னு பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தீங்கன்னா பூரா மனுஷ ஞானத்துல நடக்கிறது, முழுசும் மனிதனுடைய ஆலோசனை. பாருங்க, இங்க தேவன் மிக முக்கியமாக சொல்லுகிற காரியம், இயேசு சேவை செய்ததால், இயேசு சேவை செய்ததால் அவர் தன்னுடைய மகத்துவத்தை இழந்து போகலாம். ஆமென். அவர் என்ன செய்கிறார்? தாழ்மையை, தேவனுடைய அந்த ஒரிஜினல் கேரக்டர், அந்த உண்மையான அந்த குணத்தை அவர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். தேவனுக்குள்ள அந்த கேரக்டர் இருக்கு. ஆமென். அதே கேரக்டர் நமக்குள்ள இருக்கணும். என்ன கேரக்டர்? தாழ்மையின், ஹம்பிள். அதான் அன்பு. அப்போ அதனாலதான் வேதம் சொல்லுது 3 காரியம்: விசுவாசம்,
நம்பிக்கை, அன்பு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இதில் எதுதான் பெருசாமா? அன்பே பெரியது. ஆமென். நீங்க நம்பலாம், நீங்க விசுவாசிக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அப்ப அன்புதான் என்ன செய்கிறது? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்ப தேவனுக்குள்ள அந்த அன்பு இருந்ததுனாலதான் அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். அவர் தன்னை ஜனங்கள் யார் என்று அறிந்து கொள்ள அவர் தன்னை மனுஷனாக இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னா அந்த அன்புதான் அதை வெளிப்படுத்தினது. அதனாலதான் அவர் சொன்னாரு, நான் பிதாவின் இடத்தில் இருந்த அந்த பிதாங்கிற அந்த ஸ்டேஜில் இருந்த பிதா ஒருத்தர், குமாரன் ஒருத்தர் அல்ல. இது உங்காடுக்குள்ள வருது. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, பிதா இவரை அனுப்பினார், பிதா இவரை அனுப்பினார். பிதா என்கிற அந்த ஸ்தானத்தில் இருந்து அவர் இறங்கி வர்றார். தம்மைத்தான் வெறுத்து என்ன செய்தாராமா? வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க. கொலேசியர்ல சொல்லுது, அவர் என்ன செய்தாராமா? தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபமானார். எப்படியாமா? அடிமையை போல இந்த பூமிக்கு வந்தார். அவர் எப்படி வந்தாராமா? அடிமையை போல அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் தான் யார் என்பதை வெளிப்படுத்தவும், அவருக்குள்ள என்ன இருக்கிறது என்று அவர் வெளிப்படுத்தவும். பாருங்க, அங்க 15ஆம் வசனம், கொலேசியர் 1:15 சொல்லுது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். வாசிக்க. பாருங்க, சகலமும் அவருக்கென்றும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்படும். அதனாலதான் அவர் யாரு? அடிமையின் ரூபம் ஆகிறார். ஆமென். அவர் தன்னை முழுவதுமாக வெறுத்து தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு அவர் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வருகிறார். ஆமென். அப்ப அந்த மெய்யான தேவன், பொய்யுரையாத தேவன், தான் யார் என்பதை வெளிப்படுத்த, தன்னுடையக்குள்ளாக இருக்கிற அந்த தன்மைகளை வெளிப்படுத்த அவர் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வருகிறார். ஆமென். பாருங்க, அந்த தேவனுக்குள்ளாக இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, அங்க எபிரேயர்ல 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருப்பது போல அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு. நம்ம அநேக காரியங்களை நம்ம வாசித்திருக்கிறோம். சரி, இப்போ பாருங்க, நாம் தேவ சமூகத்திலே, ஆமென், அந்த மகிமைக்குள்ளாக நாம் செல்லுவதற்கு தேவன் என்ன செய்தார்? கிருபை பாராட்டினார். ஆமென். தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். அப்ப கால் கழுவுதல் என்பது விசுவாசிகளுக்கும், அங்கே ஒருவருக்கு ஒருவர், பெரியவன் அல்ல, நான் பெரியவன் அல்ல, அல்லது நான் பணக்காரன் அல்ல, நான் இப்படிப்பட்டவன் அல்ல, அப்படிப்பட்டவன் அல்ல என்ற எல்லாவற்றையும் விட்டு அது நமக்கு சேவை செய்வதன் அர்த்தத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்க 10ஆம் வசனத்துல யோவான் 13:10 சொல்லப்பட்டது, அது சுத்திகரிப்பிற்காகவும் பரிசுத்த வாழ்க்கையிலே நடப்பதற்காகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யூதாஸ் அங்கே என்ன செய்தான்? தேவனோடு கூட ஒப்புரவாக, அவன் தேவனோடு கூட நடக்கல. அவனுக்குள்ள இருந்த ஒரே ஒரு ஆசை என்னது? பணம். அதனாலதான் அவன் முதல்ல இருந்தே அவன் என்ன செய்துட்டே இருந்தான்? அவன் கையில தான் என்ன இருந்தது? காணிக்கை பெட்டி அவன் தான் வச்சிருந்தான். பணத்தை தான் அவன் கூடையே தூக்கிட்டு நடந்துட்டே இருந்தான். அது மட்டுமல்ல, அங்க ஒரு ஸ்திரீ
அந்த பரிசுத்த தைலத்தை ஊத்துறப்ப என்ன சொன்னாங்க? ஐயோ, இந்த தைலத்தை 300 தாளந்துக்கு வித்திருந்தா ஏழைகளுக்கு இந்த பணத்தை கொடுத்துருக்கலாமேங்கிறாங்க. அப்ப எல்லாமே பணம் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப தேவ சமூகத்தில் என்ன கிடையாது? பரிசுத்தம் இல்லாமல் வெளிவேஷத்தோடு நடக்கிற ஜனங்கள் தான் காணப்பட்டாங்க. ஆனா அதுவே தேவன் அங்கே பரிசுத்தத்தோடு வாழ தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இன்னொன்று, இந்த அந்த கடல் தொட்டின்னு சொன்ன பாருங்க, அது அந்த ஊழியக்காரர்களை சுத்திகரிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவும் அங்கே ஊழியம் செய்வதற்காக தன்னை ஒப்பு கொடுத்த வந்தார். நமக்கு அவர் ஒரு அடையாளமாக அங்கே அவர் வந்தார். அதனாலதான் பாருங்க, அங்க எபிரேயர் 5:8 சொல்லிருக்கு, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, கீழ்ப்படுகிறதை நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் வந்தார். கீழ்ப்படிதல்னா என்ன, அது எப்படி என்று சொல்லி அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அவர் யாராமா? மெல்கிதேசேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியார் என்று நாமம் தரிக்கப்பட்டவர். அவர் யாராமா? ஹை பிரீஸ்ட். அப்ப அவரும் அந்த கால் கழுவுதலிலே அங்கே தன்னை ஒரு அடையாளமாக நிறுத்திக் கொள்ளுகிறார். எப்படி அன்றைக்கு அந்த தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக போகிறப்ப ஆசாரியர்கள் கால் கழுவை செய்து உள்ள போவது போல இயேசு கிறிஸ்துவும் கால் கழுவை அங்கே மரணத்திற்கு போவதற்கு முன்பாக அந்த காரியத்தை செய்தார். இது எப்ப நடக்கிறது? இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக. அதைத்தான் நம்ம அந்த 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துல வாசித்தோம். இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தை விட்டு போவதற்கு முன்பே, இந்த உலகத்தை விட்டு அவரு போறக்கு முன்னால நடந்த காரியம். அதைத்தான் முதல் வசனமா நம்ம வாசித்தோம். அது கால் கழுவுதல் என்பது பெருமை இல்லாமல், அது உயர்வு ஆன ஒரு மனப்பான்மை இல்லாமல், அது சரியானபடி செய்வதாக இருக்கு. இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்கள்ல இன்னும் அந்த காரியங்களை குறித்து, அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது, ஏன் அந்த ஆசாரியர்கள் அந்த தொட்டியை அங்க வச்சாங்க, அந்த தொட்டிக்குள்ள மிக முக்கியமான ஒரு சில காரியங்கள் எல்லாம் இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னும் மிக முக்கியமான ஒரு சில காரியங்களை நம்ம வரும் நாட்களிலே நம்ம அதை குறித்து நம்ம ஆராய்ந்து, அதை குறித்து நம்ம தியானித்து, அது ஒரு விசுவாசிக்கு எப்படி ஒரு அடையாளமாக இருக்கிறது, அது எப்படி ஒரு இருதயத்தையும் நம்முடைய ஆவி ஆத்மாவையும் அது எப்படி சுத்திகரிக்கிறது என்று இன்னுமாய் அறிந்து கொள்ள, அதனுடைய எல்லா காரியங்களை தெரிந்து கொள்ள தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. கேட்ட செய்திக்காய் நாம் நன்றி சொல்லி தொடர்ந்து நாம் ராபோஜன பந்தியிலே பங்கு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. நாம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே நாங்கள் உம்முடைய அன்பை குறித்தும், நீர் எங்கள் மேல் பாராட்டின தயவை குறித்தும், உம்முடைய கிருபை இரக்கத்தை குறித்தும், ஆண்டவரே, எப்படி நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாய், சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், சேவை செய்கிற இருதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே வர வேண்டும். அந்த அன்பை குறித்தும், ஆண்டவரே, அந்த தாழ்மையை குறித்தும் நாங்கள் தியானிக்க கிருபை கொடுத்திருப்போம். தொடர்ந்து வாசித்து தியானித்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இதனுடைய மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள இரக்கம் பார். தொடர்ந்து வரும் நாட்களில் இன்னும் அதிகமான காரியங்களை அறிந்து கொள்ள, வார்த்தை என்ன சொல்லுகிறது என்ன அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள தேவ இரக்கம் எங்களுக்கு தர வேண்டுமாய், தேவ கிருபை எங்களுக்கு தர வேண்டுமாய். தொடர்ந்து இந்த ராபோஜன பந்தியிலே நாங்கள் எங்களை நாங்களே ஆராய்ந்து, எங்களை நாங்களே நிதானித்து, நாங்கள் எவ்விதமாக இருக்கிறோம் என்று ஒப்புரவாக, ஆண்டவரே, அதை செய்யத்தக்கதாக, அதை சரியானபடி முறையாய்
எடுத்துக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். நம் ஜெப சிந்தனையிலே தொடர்ந்து நாம் இருக்கலாம்.